இன்றைக்கி சாப்பாடு காலையில் அண்ட் மதியத்துக்கு சேர்த்தே வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி கருவாட்டு குழம்பு தான் செஞ்சுருந்தேன். காலையில் விட மத்தியானத்துக்கு இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே அரைச்சி ஊற்றாமல் தொக்கு மாதிரி தான் செஞ்சு வைப்பேன். பட் இந்த தடவை அரைச்சி ஊற்றி வச்சுருந்தேன். கடாயில் சீரகம், மிளகு, வெந்தயம் எல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எல்லாமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே ஆட் பண்ணி வதக்கிட்டு ஃபைனலாக இறக்குறப்ப தேங்காய் ஆட் பண்ணி இறக்கிக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் அண்ட் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். அது கொதிச்சு வரக்குள்ளேயே நான் சைட் பை சைடு எப்பவும் போல் ரசமும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தர் கருவாடு கூட கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க. பட் எனக்கு அப்படி செஞ்சால் பிடிக்காது. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக சாதம், ரசம், குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்னமோ தெரியல, சமைக்கிறப்பவே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாம் ரெடி ஆனதும் சுட சுட வச்சு சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு.